ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க நல்ல டேஸ்டியாக எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லஞ்சுக்கு கொண்டு போக வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடு இருந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மசாலாம் வதக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்குறோம். அதனால ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன், 5லேருந்து 6 கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வர மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸோட கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். அப்போ ரைஸ் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நான் இப்போ காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வர மிளகாயாக இருந்தால் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எத்தனை மிளகாய் வேணுமோ காரத்துக்கு எது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். கடைசியாக இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்காமல் கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். மசால் ரெடி. இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடு இருந்ததும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். நம்ம எல்லா மசாலையும் அரைக்கும் பொழுது சேர்த்ததுனால இப்போ நான் எதுவுமே சேர்க்கல, எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைஸோட டேஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூட ஒரு பெரிய குடமிளகா பார்த்தீங்கன்னா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது ரைஸில் இந்த குடமிளகா தெரியும் போது நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு பெரிய சைஸ்க்கே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இந்த மசாலோட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். காய்கறிகளை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நான் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசி நான் எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் எடுத்துருக்கிற அரிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்குது. ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கணும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை லைட்டாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வெந்து வருமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலெல்லாம் மசாலா இருக்கிறதுனால கரண்டியை வச்சு ஒரு முறை லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மசாலெலாம் அரைச்சி
இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.